2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு பரமேறின சில நாட்கள் கழித்து, before 2000 years ago, after the ascension of Jesus Christ, பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அனுப்பப்பட்டார். the Holy Spirit of God was sent among us. அந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த பெந்தெகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கின நாளிலிருந்து இதுவரைக்கும் அவர் மேலே போனதில்லை. அவர் பூமியில் நம் மத்தியில் மனுஷர்கள் மத்தியில் தான் இருக்கிறார். From the day on the day of Pentecost, the Holy Spirit of God who descended among us, he has not yet gone up, but he is still abiding even in our midst. அவர் வந்தது ஒரு முடிவோடு. He has come with a determination. இயேசுவினுடைய வருகையில் இயேசுவுடைய மனவாட்டியாக ஒரு கூட்டம் ஜனம் ஆயத்தப்பட வேண்டும். For the coming of the Lord Jesus Christ, a group of people should be prepared as a bride for Jesus. ஆனால் அப்படி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. But however, to prepare such a group of people is not something easy. நாம் சாதாரண ஆட்கள் அல்ல. We are not ordinary people. நாம் தேவனுடைய திட்டத்திற்கே அபாயகரமானவர்கள். And we are dangerous to the plan of God. அதனால தான் இயேசு நம்மை நேசிக்க வந்தார். நாமும் அவரை சிலுவையிலே அறைந்து விட்டோம். And because of that, Jesus, he came in loving us, but we crucified him. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆவியின் ரூபத்துல நம்மத்தில் இருக்கிறதுனால அவரை இப்ப கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சா அவரையும் அறைஞ்சிருப்போம் நம்ம. And because the Holy Spirit of God is in a spirit form, we cannot find him. If we find, we also will kill him. அவ்வளவு சத்துருத்துவம் நமக்குள் குடி இருக்கிறது. So much of enmity is in us. நம்முடைய கீழ்ப்படியாமை சாதாரண கீழ்ப்படியாமை, அது பிடிவாதமுள்ள கீழ்ப்படியாமை. Our disobedience is not an ordinary disobedience, it is totally rebellious. ஆனால் அப்படிப்பட்டவர்களை மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். வந்தவர் இதுவரைக்கும் போகவில்லை. However, to change such a people, the Spirit of God has come. He who has come once, he has not gone up, he is still abiding in us. ஆனாலும் ஒரு முடிவோடு வந்திருக்கிறார். நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்தி நம்முடைய சுபாவங்களை மாற்றி அதற்கேற்றபடி நம்மை போதித்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி பொறுமையோடு இடைப்பட அவர் நம் மத்தியில் இருக்கிறார். But however, he has come in with a determination so that he might lead us in all truths and he might change little by little, and because of that he is waiting on us patiently. உதாரணமாக போன ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வெளிப்படுத்தின சத்தியம் என்னவென்றால், நாம் தேவன் மேல் சார்ந்து இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். For example, the truth the Spirit of God revealed unto us is that we need to totally dependent on God. ஒரு ஆடுக்கு ஒரு ஓநாயை எதிர்க்கக்கூடியதான ஒரு புலியை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை. அது முற்றிலுமாய் மேய்ப்பன் மேல் சார்ந்து இருக்கிறது. And for a sheep, it doesn't have any strength to resist, to fight against a wolf or a lion. It is totally dependent on the shepherd. ஆனால் ஆடுகளாகிய நாம் அப்படி அல்ல. நமக்கு சுய பலன் இருக்கிறது. But we who are like a sheep, we are not like that, but we have a self strength. இந்த சுய பலத்தை வைத்து பிசாசை எதிர்க்க முயற்சி செய்து மாட்டுகிறோம். And with our own strength we try to fight against the devil, but however we get caught. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீ அப்படி பழகாதே, நீ என் மேல் சார்ந்திரு என்று சொன்னாலும் அடுத்த ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்காது. அப்போ திருப்பி சுயம் தான் நமக்கு கிரியை செய்யும். இதெல்லாம் பிரசங்கம் எல்லாம் மறந்துடுவோம், ரொம்ப ஈஸியா மறந்துடுவோம். And because of that, the Holy Spirit of God says, do not be like that. You have to be dependent totally on us, totally on me. And even though he says after next 1 hour we will be dependent on us and we will forget all the message. சீஷர்கள் மேல கூட ஆண்டவர் ஒரு முறை தவிச்சு போய் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை எவ்வளவு நேரம் நான் உங்களை தாங்க போறேன் என்று அவர் சலிச்சு போய் சொல்லுகிறார். And even towards the disciples, Jesus also was fed up, saying to them, how many times I have to bear with you? How long shall I bear you? How long shall I bear you? அப்படி சொன்னாலும் அவர்களை விடவில்லை. Even though he has said so, they did not leave him. இப்போ நாம் எல்லாரும் இந்த வாரத்துல நாம் யாராவது ஒரு ஆளாவது ஆவியானவர் சொன்னது மட்டும்தான் நான் செஞ்சேன், அதுக்கு மேல ஒன்னும் செய்யலைன்னு சொல்லுவதற்கு இருக்கா? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல கீழ்ப்படியாம காட்டி அவரை எதிர்த்து தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அடுத்த அபிஷேகத்தை பெறுவதற்கு. Can any one of us seated here, can we say that I did all the things throughout this week only as the Spirit of God told me to do? I have not done anything of my self will. Can anyone say, because everyone have done our own wills and we have come here? ஆண்டவரே நீர் சொல்வதை மாத்திரம் செய்வேன் என்று
ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்தோம். சுயம் சாக வேண்டும், இனி நான் அல்ல இயேசு மாத்திரம்தான் என்று ஞான ஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷங்கள் ஆகுது. இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. இனி நான் தான் கிரியை செய்கிறோம். இன்னும் ஆவியானவர் முழுமையாக ஆட்கொள்ள அவர் போராடி கொண்டே இருக்கிறார். At the time of our water baptism, we made a decision with the Lord, "Oh Lord, I will not do anything of my self-will, I will do only your will." But however, it has been so many years after we taken the waters of baptism, but still our self only rules us. நாம் ஈஸியாய் பிரமாணங்களை மறக்கிறவர்கள். We are a people who easily forget all our laws. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். The Holy Spirit of God not only he instructs us, but also he makes us to remember things. அப்போ நாம் மற்ற பணத்தின் மேல், மனம் நம்புகிற மற்ற மனுஷர்கள் மேல், நம்முடைய சுய பலத்தின் மேல், நம்முடைய திறமைகள் மேல், பேச்சு திறமையின் மேல், இது மேல் சார்ந்து சில காரியங்களை சாதிக்க போகும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அப்படி ஞாபகப்படுத்தும் போது கூட நாம் சில நேரத்தில் அவரை இக்னோர் பண்ணிவிடும். அந்த நினைக்கிறதான வசனங்களை ஈஸியாக திருப்பியும் மறந்து அதை தள்ளிவிட்டு நம்முடைய சுயமான காரியத்தை சாதிக்க போவோம். When we depend only on others and all self ability and all others, and God will make us to remember the verse that we have to be dependent only upon him. But however, we easily forget all those verses and we will try to depend only on them. Not forget. First time we forgot, this time we will ignore. அவர் பேசினாலும் நினைப்பூட்டினாலும் அதை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு நம்முடைய சுயமான காரியத்தை சாதிக்க போவோம். First time we will forget, and next time we will try to ignore all those verses and we will try to do our own will. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நாம் சார்ந்து இருக்கிறதான அந்த காரியம், அந்த பணமோ அந்த நபரோ அதெல்லாம் ஆண்டவர் எடுத்துருவார். And then what will the Lord do? He will remove all the things that we are dependent, like money and a person or whatever it is. அப்ப வேற யாருமே இல்ல, ஆண்டவர் மேல் தான் சார்ந்து இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு வனாந்திரத்தை ஆண்டவர் நம்மை சுற்றி உருவாக்குவார். And God will create a wilderness around us where we will have no other option but we have to depend only upon our God. ஒரு முழு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆண்டவர் இப்படி செய்யும்போது ஆண்டவர் நல்ல வேளை நான் ஆண்டவருமால் மாத்திரம் சார்ந்து இருக்கணும்னு எனக்கு கற்று தருகிறார் அப்படி பார்க்க மாட்டோம். ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரு என் லைஃப்ல? சும்மா நிம்மதியை விடக்கூடாது. ஏன் ஆண்டவர் எல்லாரும் நல்லவங்களாம் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி நடத்தப்படுறேன், ஏன் இப்படி பண்றாரு? இப்படிதான் நம்முடைய மைண்ட் போகுது ஒழிய அவர் போதிக்கிறார் நான் தான் தப்பு பண்றேன் அப்படி நாம் யோசிக்கிறது இல்லை. After hearing the whole message, rather than saying it is good for me that God is leading me and I am being preserved because God has allowed such a thing, but rather we will ask him, question him, why God is doing only for me, why I am led by all these things. We will just resist God. நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், ஆண்டவராலே கஷ்டப்படுறோம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே நம்ம எவ்வளவு பாடுபடுத்துறோம் தெரியுமா? We only think that we are suffering so much, it is all the difficulties only for me, but we do not think how God is suffering and how much difficult we are making it for God. நாம் போகிற அந்த ரூட், நாம் போகிற அந்த பாதை, அந்த கீழ்ப்படியாமையின் பாதை, அதுல நம்ம பிடிவாதமா இருப்போம். நம்ம வளைக்கிறது ரொம்ப கஷ்டம். And we are so stubborn in the route that we have taken, the self route that we have taken, and it is very hard thing to change that. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் விடாமுயற்சியோடு பொறுமையோடு நம்மோடு இடைப்பட்டு அவர் நம் திருப்பி 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 அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார். But however, the Spirit of God is so much he is so much persevering with us, and is again and again he is instructing us so that we might turn our ways. அப்போ நாம் சார்ந்து இருக்கிற அந்த சில காரியங்களை நம்மை விட்டு எடுக்கும் பொழுது, தனிமையாய் விடப்படும் பொழுது அங்கே சோர்ந்து போகலாம், அதரியப்பட்டு போகலாம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, நினைப்பூட்டுகிறவர் மாத்திரமல்ல, தேற்றரவாளனாக அவர் வெளிப்படுகிறார். So when God removes all the things that we are dependent, when we are left alone, then the Spirit of God, he not only he will instruct us, he will bear us, but however he will be a God who comforts us. அப்போ அந்த தேற்றரவாளன் என்ன சொல்கிறார்? நீ கவலைப்படாத, நான் தான் இந்த பாதையில் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை ஏற்ற நேரத்தில் உன்னுடைய எல்லா காரியங்களும் நான் பொறுப்பேன். இப்படி அவர் போதித்தாலும் நமக்குள்ள இருக்க அந்த சுயம், அந்த சுய அனுதாபம் அதெல்லாம் விடாது, அது கேட்கவே விடாது. And in that time the comforter, he will say to us, it is I who is leading you in such a path, do not be afraid, you go on. But even though he instructs us in such a way, we ourselves will not allow us saying, we will not give heed to that. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நயங்காட்டி
அவர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து அவர்களோடு பட்சமாய் பேசினார் என்று ஓசியாவில் வாசிக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். இவங்க சரின்னு சொன்னாங்களா? முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு. எகிப்தே பரவாயில்ல, அங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்கு தான் இந்த மோசி இப்படி பண்றாரோ அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் முறுமுறுப்பு தான். பட்சமாய் பேசியும் கேட்க மனசு இல்லை. And God lured the children of Israel and he brought them to the wilderness, speaking very softly. And but however the children of Israel, they murmured within themselves, saying, "It is okay when we were in Egypt, but why did God ever bring us into this wilderness?" பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் விசனப்படுத்தினார்கள் என்று பைபிள்ல இருக்கு. And in the scriptures we read, they grieved the Holy Spirit of God. அவர் துக்கப்பட்டு 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 கடைசியா அவர்களை விட்டு போய்விட்டார். And they grieved him again and again and finally he left them. ஆனால் இந்த பூமியில ஒரு சிறு கூட்டம் ஜனம் இருக்கிறார்கள். But however in this earth there is a small group of people. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவபுத்திரர். They are the sons of God, led by the Spirit of God. சிறிய சிறிய கீழ்ப்படியாமைகள் இருந்தாலும் கர்த்தரோடு சீக்கிரமாய் சேருகிறவர்கள். They are the people, though they have a little disobedience often, but however they get closer to God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதன் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள். They are the people, every day they hear the voice of God and they walk in the light of the word. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் மனுஷனோடு போராடுவதில்லை என்று பைபிளில் வாசிக்கிறோம். We read in the Bible, the Spirit of God will not always strive with man. அந்த நோவாவின் பேழையை கட்டும்போது எப்பொழுதே அந்த கீழ்ப்படியாமை முத்தி போயிடுச்சு. ஆண்டவர் சொன்ன, இதுக்கு மேல நான் போராட மாட்டேன், நான் பேச மாட்டேன், நோவாவே சீக்கிரம் பேழையை கட்டு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 100 வருஷம் கட்டிட்டு இருந்தார். அந்த 100 வருஷம் கையை கட்டிட்டு காத்துட்டே இருந்தார். நோவா கட்டி முடிச்ச உடனே தான் நியாய தீர்ப்பு. When the ark of Noah was being built, God said to Noah that disobedience it has come to the full and there is no use to speaking to them, but I am waiting for you to build the ark. And after for almost 100 years the ark was in building, but after that the judgment of God came upon them. God was waiting for that 100 years patiently. அந்த அக்கிரமம் அப்போ சைடுல நடந்துட்டே இருக்கு. ஆனா அது பொறுத்து நோவா கட்டுற வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். மழை பெய்யாமல் காத்து கொண்டு இருக்கிறார். And the iniquity was increasing, but however God was waiting patiently for the 100 years and then he pronounced the judgment. இதே போல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மோடு போராட மாட்டார், ஆனா இப்பொழுது பொறுமையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். So also the Spirit of God will not always strive with us, but however he is speaking to us now patiently. நமக்கு வசதியான நேரத்துல அவர் சொல்றதை கேட்போம், நமக்கு வசதியா இருக்கும்போது அவர் சொல்றதை கேட்க மாட்டோம். When we are comfortable, we are okay in our life, we will hear to the word that he is speaking, but if it is not so, we will just ignore him. அவர் பேசுகிற காரியம் நம்முடைய சுயத்துக்கும் சுய விருப்பத்துக்கும் ஒத்து போகிற காரியமா இருந்தால் ஆமென் ஹல்லேலூயா. அதுக்கு விரோதமான மாறான நஷ்டம் உண்டாக்கக்கூடிய காரியமா இருந்தால் அது ஆண்டவர் பேசல. And if the words that he speaks to us, it is okay, it is in alignment with our self will, it is okay, then we give heed. But if it is against that and contrary to that, we ignore him and resist him. ஆண்டவர் अनेक இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து பட்சமாய் பேசினார். எல்லாரும் முறுமுறுத்தார்கள், எல்லாரும் வனாந்திரத்தில் கெட்டு போனார்கள். ஒரு சின்ன கூட்டம், அவர் சிறியவர்களாக இருந்தவர்கள் வளர்ந்து 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 கானான் தேசத்துக்குள் போனார்கள். The Lord brought the children of Israel to the wilderness and he spoke very softly to them, and everyone they murmured and rebelled against him, but however there was a little group of people who obeyed him. ஒரு சின்ன பிள்ளை 3 வயசு ஆகுற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த அப்பாவுக்கு கூட்டத்துக்கு வந்தா கூட கண்ணை மூட முடியாது. அது எங்கேயா ஓடிடும். அரை கண்ணுல ஜெபம், ஒரு கண்ணுல ஜெபம், ஒரு கண்ணுல பிள்ளையை பாதுகாக்கணும். இதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒரு பாரமாக மாறிவிட்டோம். For a little child of 3 or 4 years old, it cannot close its eyes in the presence of God. It will go here and there. The mother can't close her eyes. Mother cannot close her eyes because she has to take care of that child. So also we have become more burdensome to the Spirit of God. தாய்க்கு கண்ணை மூடி ஜெபிப்பதா பிள்ளையை கவனிப்பதா? For the mother, is it she should close her eyes and pray, or she should take care of her child? ஆனா சில நாட்கள் கழித்து அந்த பிள்ளை வளரும்போது அந்த பிள்ளையே கண்ணை மூடி ஜெபிக்க பழகுது. But after some days the child itself, it is close its eyes and it will pray. ஆனா நாம் இங்க வந்து சபைக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது, ஆனா இன்னும் மாறல.
But however, there are so many years have passed that we have come to this church, but still there is no change. அப்போ நாம் ஆண்டவரோடு ஒத்துழைக்கும்படியாக தான் ஆவியானவர் தேவன் இங்கே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். It is only that we cooperate with God, the Spirit of God has brought us here. அவர் ஆபீஸ் டைம் மாதிரி 9 o'clock வந்துட்டு 5 மணிக்கு திருப்பி பரலோகத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் 9 o'clock வந்துட்டு போய் 5 மணிக்கு போனா பரவாயில்ல, அவரோடு நம்ம ரொம்ப அணுகலாம். 24 மணி நேரம் நான் என் ஜனங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அதனால தான் சீப் ஆயிட்டார். நம்ம அதனால ஈஸியாக இக்னோர் பண்ணலாம், நாளைக்கு பார்த்துடலாம். If the Spirit of God comes at like the office time from 9 to 5 and after that he comes again the next day, then we will be okay. But because he's with us for 24 hours, then it is something that is hard for us. நாம் அவரோடு ஒத்துழைக்க ஒப்பு கொடுப்போமாக. Let us cooperate, let us submit ourselves so that we might cooperate with him. அவர் நம்மை நடத்தும்படியாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. Let us yield ourselves so that he might lead us. அவரோடு நாம் பழகுவோமாக. Let us go along with him. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு புக் எழுதினார். அந்த புக்குடைய பேர் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அவர் எழும்பினோடனே ஹோலி ஸ்பிரிட் குட் மார்னிங் சொல்வாராம். A man of God wrote a book and the title of that book is Good Morning Holy Spirit, because the moment that he rises in the morning he will say good morning. அப்ப அதே போல அவர் தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ரொம்ப க்ளோஸா பழக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So the Spirit of God also expects that we go along with him very closely. அப்போதான் நம்ம சீக்கிரமாய் வளர முடியும், மாற முடியும். Then only we can grow very fast and we can be changed. குழந்தைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பாரமாய் இராமல் வளர்ந்து வளர்ந்து பூர்ண புருஷராக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். And let us not be like child so that we'll be burdensome to him, but rather let us grow and receive that full maturity and stature of Christ. போன வாரம் நாம் இந்த வாரம் எத்தனையோ முறை கீழ்ப்படியாமை காட்டிட்டோம். And last week and even this week we have showed so much of disobedience. அதுக்கு முந்தின வாரம் கீழ்ப்படியாமை காட்டிட்டோம். And the week before that we were disobedient. அதுக்கு முந்தின வாரம் கீழ்ப்படியாமை And காட்டிட்டோம். the week before that also we were disobedient. அப்படி இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் சலிச்சு போகாம நம் மத்தியில் அவர் நம்மை மறுபடியும் நிரப்ப வந்திருக்கிறார். Even that we are like that, the Spirit of God was not fed up with us, but still he is speaking to us. ஆகையால் கர்த்தருடைய வல்லமை புதிதாய் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக முதலாவது நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு நாம் மன்னிப்பு கேட்போமாக. So before we receive the power of God afresh, let us ask forgiveness for our disobedience. நாம் நினைத்தபடி நடந்தால் ஒரு காலம் இன்பமா இருக்கும், பிறகு ஆபத்துக்குள் கால் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். If we walk according to our own wish and our own thoughts, perhaps it might appear as good, but however we will step into a dangerous place. ஆகையால் நாம் எல்லாரும் ஒரு 2 நிமிடம் முழங்காலில் நின்று ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோமாக. So all of us, let us be on our knees for 2 minutes and let us be reconciled with God. ஏற்கனவே 1 மணி நேரம் முழங்காலில் நின்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிற்க வேண்டாம். மற்றவர்கள் முடிந்தால் முழங்காலில் நின்று தேவனோடு ஒப்புரவாகுமாக. All those who are already on their knees, it is okay for them, but however people are not yet on their knees, please be on your knees. ஆண்டவரோடு நாம் சேர வேண்டும். Let us be joined with our God. ஆண்டவரிடத்தில் நம்முடைய சுயாதீனத்திற்கு அவரை இக்னோர் பண்ணி அவர் பேசுறதை அவர் கேட்காம நினைப்பூட்டுகிறதை கேட்காம சுயத்தை நாம் நிறைவேற்ற நம்ம தீவிரமாய் ஓடுனதை ஆண்டவர் மன்னிப்பாராக. Let God forgive all our independent spirit and all our ignorant the place where we have ignored his remindings and all the things that he has spoke to us. அவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் போதித்தாரே ஞாயிற்றுக்கிழமை, அவரை மாத்திரம் சார்ந்திருந்தோமா? He spoke to us that we have to be totally dependent on him. Did we ever depend on him? இல்ல, நம்ம பழக மாட்டோம். அது ஈஸியா நடக்கிற காரியம் அல்ல. It is we will not be used to that because it is not something that will happen very easily. ஆனாலும் படிப்படியாய் நம்மை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? But however the Spirit of God is all ready to change us step by step, but are we ready? நம்மத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்புரவாகுவோமாக. Let us be reconciled with the Spirit of God who is sent to us. அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. Let us ask forgiveness of him. அவர் சொல்லுவதை செவி கொடுக்க கூட நேரம் இல்லாமல்
சுயமாய் நடந்ததை அவர் மன்னிப்பாராக. Let God forgive in instances where we did not have even the time to heed to him. அவர் மெதுவாய் பேசும்போதும் கேட்க மாட்டோம், சத்தமாய் பேசினாலும் கேட்க மாட்டோம், பிடிவாதமாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல் இருக்கிறோம். We are like the dromedary that we are running, though he speaks softly or very loudly, we are disobedient and very adamant to that. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. Let us all together ask forgiveness to the Spirit of God. எவ்வளவு நல்லவர், மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். How good he is, he has come once again to bless us. நம்முடைய கண்களை மூடுவோம், Let us close our நம்முடைய eyes. வாயை திறந்து அவரோடு பேசுவோம். Let us open our mouth and speak to him. எத்தனை மனுஷர்கள் கிட்ட பேசுறோம், அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். To how many people we are speaking, can we not speak to him? அவர் வந்ததே நமக்கு தான், 2000 வருஷம் இருக்கிறதே நமக்காக தான். ஆனால் அவரிடத்துல பேச டைம் இல்ல. It is only for us he has come down. He has been here for more than 2000 years, but we do not have any time to speak to him. 2 நிமிஷம் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோமாக. For 2 minutes let us be reconciled with God. நம்முடைய கீழ்ப்படியாமைக்கும் சுயாதீனத்திற்கும் மன்னிப்பு கேட்போமாக. For all our disobedience, for all our independent spirit, let us ask forgiveness of the Lord. உலகத்தில் இருக்கிற மாயைக்கு பின்னாடி, விஷயத்திற்கு பின்னாடி போனதை மன்னிப்பு கேட்போமாக. Let us ask forgiveness for all that we run towards the world and towards vanity of this world. அவருடைய சத்தத்தை மறந்துவிட்டு நம்முடைய உள்ளத்தின் சத்தத்தை பின்பற்றினதற்கு மன்னிப்பு கேட்போமாக. Let us ask forgiveness rather than giving heed to his voice, but we have given heed to our inner voice. குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் தேவனுக்கு பிரியம் அல்ல என்று அறிந்தும் மனுஷருடைய சத்தத்தை கேட்டு அவர்களை பிரியப்படுத்தும்படி நடந்ததற்கு மன்னிப்பு கேட்போமாக. Though we knew that that is wrong to do the thing we have done, giving heed to the voice of men rather than giving heed to the voice of the Spirit. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை நீர் நிரப்ப வேண்டும். அப்பா எங்களுடைய துன்மார்க்கமான வழிகளை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய பிடிவாதமான வழிகளை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு, மனுஷர்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடந்ததை, உம்மால் நடத்தப்படாமல் இருந்ததை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை மறுபடியும் நிரப்ப நீடிய பொறுமை உள்ளவராய் நீர் வந்திருக்கிறீர் அப்பா, அன்புள்ளவராய் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, எங்களை புதுப்பிக்க நீர் எங்களை பலப்படுத்த வாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும்போது அதற்கு செவி கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும், மனதை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நஷ்டமானாலும் கீழ்ப்படிய கிருபை தாரும் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. தீரா பௌஷபலமனம் ஆவியானவரே எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தார், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே நீரபக்கரௌஷபலம் துடா உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவரே மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதான உள்ளத்தை தாரும் ஆவியானவரே. எங்களுடைய பிடிவாதத்தை மன்னியும், பிடிவாதத்தை மன்னியும் பரிசுத்த ஆவியானவரே. Thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, எங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் ஆவியானவரே, நீரே எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காண வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, we thank you. நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. திரபக்கராத்துடங்கலமானியம்துடா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை அலட்சியம் பண்ணினதை அவர் மன்னிப்பாராக. Let God forgive the times where we have despised the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை மறந்து போனதை அவர் மன்னிப்பாராக. Let him forgive for all the words that we have forgotten. The Spirit of God spoke to us. தேற்றுகிற வார்த்தைகளின் மூலமாக ஆறுதல் சொல்லும்படி அவர் முயற்சி செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் முறுமுறுத்ததை அவர் மன்னிப்பாராக. Let him forgive us in the ways where he as the comforter spoke all comforting words, but we did not accept it, but however we resisted him. திட்டவட்டமாய் சில காரியங்களை பல விதத்தில் நம்மோடு பேசி அதை செய்யாதே என்று எச்சரித்தும் பிடிவாதமாய் நடந்து அந்த காரியத்தை சாதிக்க போனதை கர்த்தர் மன்னிப்பாராக. On so many occasions he definitely spoke to us and he spoke to us clearly not to do that, but however we did not accept it. Let God forgive us. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நம்மை ஏற்றுக்கொள்வாராக. Let the Spirit of God once again accept us. புதிய
புதிய சக்தியை நமக்கு தருவாராக. Let him give us a new power. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மன்னிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே. 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 ஸ்தோத்திரம். இந்த மாடு ஓட்டுறவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க மாடை பிடிச்சு ஒரு பக்கம் கொண்டு போன மாடு அவங்களை இழுத்துட்டு போகும். இது போலதான் ஆவியானவரை நாம் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். So if you see a person who's driving the bullock, if at all they are loose, the bullock will drive them. So also if he So many times we are leading the Holy Spirit, not the Holy Spirit leading us. So many times we are leading the Holy Spirit, but not the Spirit of God who is leading us. ஆகையால் நாம் இன்றைக்கு அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. So let us submit ourselves to him. நாம் ஓடுவதை நிறுத்தி விடுவோமாக. Let us stop running. நம்முடைய பிடிவாதமான அந்த கீழ்ப்படியாமை மாற்றப்படட்டும். Let that adamant or the rebellious disobedience be stopped. இன்றைக்கு நாம் பெறப்போகிற அபிஷேகம் நம்மை நடத்துகிற அபிஷேகமாய் மாறட்டும். And the anointing that we are going to receive today, let it be anointing which leads us. நம்மை நிரப்ப மறுபடியுமாய் நிரப்ப பலமுறை கீழ்ப்படியாமை காட்டினாலும் அவர் பரிசுத்த ஆவியார் மறுபடியுமாய் நம்மை நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். Though we have showed disobedience so many times, here the Spirit of God, he is once again waiting for us so that he might fill us. எத்தனை முறை கீழ்ப்படியாமை காட்டிவிட்டோம் சொல்வதை செய்யவில்லை, ஆனாலும் அவர் நம்மை நிரப்ப அவர் காத்திருக்கிறார். So many times we have showed disobedience, we are not ready to do what he says, but however he is waiting for us to fill us. அந்த அன்புள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமா. Let us receive that loving power of the Holy Spirit. இன்றைக்கு பெறப்போகிற அந்த வல்லமை நம்முடைய பிடிவாதமான பகுதிக்குள் அவர் போய் உட்காரட்டும். And the anointing that we are going to receive today in that rebellious nature, let the Spirit of God stay there. நம்முடைய சுயமல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். Not our self-will, but let the Spirit of God lead us. எவ்வளவு நாட்கள் இவரை எதிர்க்க போகிறோம்? How many days we are going to resist? அவர் தேவன், அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். He is God, blessed are they who submit themselves to him. ஒரு நாள் வரப்போகிறது. One day is going to come. அன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அழைக்க போகிறார். வா, இவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். On that day the Spirit of God, he is going to call Jesus, come, this bride is ready. அதுவரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டே இருப்பார். Till then the Spirit of God, he will keep on striving with us. ஒத்துழைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who cooperate. ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who submit themselves. அவரால் நிரப்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who are filled by him. அவரால் நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who are led by him. நம்முடைய கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let us yield our hands to him. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தட்டும். Let him hold on to our hands and lead us. அவர் இந்த வருகிற வாரத்தில் அவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். In the coming week, let him rule over us. ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் கண்ட்ரோல் இழக்கிறது போல நாம் நம்முடைய கண்ட்ரோலை அவருக்கு இழந்து விடுவோமா. As the demon possessed person, he is losing his control. Let us lose our control to the Spirit of God. மூடு இருந்தா பைபிள் படிப்போம். If you have the mood, we will read the மூடு Bible. இருந்தா ஜெபிப்போம். If you have the mood, we will pray. மூடு இருந்தா சர்ச்சுக்கு வருவோம். If you have the mood, we will come to the church. மூடு இருந்தா மற்றவர்களுக்கு சத்தியம் சொல்லுவோம். If you have the mood, we will share the gospel to others. மூடுனால நடத்தப்படுவது போதும். Let us stop being led by our moods. இந்த மூட கூட பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். Even let the Spirit of God rule all our moods. அவர் இனிமேல் நம்மை ஏவ வேண்டும். Let us urge us. அவர் நம்மை இனிமேல் நடத்த வேண்டும். Let him lead us henceforth. அந்த மூடை அடக்கி ஆளுகை செய்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, அவரால் நடத்தப்பட, பெய்தோமுக்கு வர, சத்தியம் சொல்ல, ஊழியம் செய்ய கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா. And let him subdue all our moods, whether it is in season or out of season. Let us read the Bible, pray, share the gospel and do his ministry. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலனூற்றிடும், இன்னும் இன்னும் ஈசனை உன்னல் வாரங்கள் நீந்திடும், கன்னிகாலில் சிக்கிடாமல் கண்மாணி போல் காத்திடும், கண்மாலாயும் மீட்பருமன் காவல். ஆண்டவர் மீட்பராயிருக்கிறார், கண்மலையாயிருக்கிறார், காவலாயிருக்கிறார். ஈசானையும் நல்வாரங்கள் ஈந்திடும்,
கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மாலையும் மீட்பரும் என் காவலும் நீரே என்னை முற்று மாற்றிடும் அப்பா பரிசுத்த ஆவியானவரே மனசாட்சியின் காலத்தில் பாவம் பெருகின நாட்களில் நோவாவின் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவம் செய்கிற மனுஷர்களோடு போராடினாராம். And in the conscience period, when the people, they were increasing in their sins, when the ark is being built, the Spirit of God, He strove with men. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்தார்கள். But however, they resisted the Spirit of God. பாவத்திற்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார்கள். They yielded themselves willingly to sin. ஆனால் இன்றைக்கு நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியினுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். But we who are separated by God, we have come to the presence of God. அவர் நமக்குள்ளவே வந்து And He has come within us. நமக்குள்ள வந்து நம்மோடு அவர் சண்டை போடுகிறார். He has come inside us and He is striving with us. பிடிவாதம் பண்ணாதே. Do not rebel. தலை குனிஞ்சு மௌனமா இருக்காதே. Do not put down your heads and do not be silent. சரீரத்தை எனக்கு ஒப்புக்கொடு. Yield your bodies to me. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் பிடிவாதமா இருக்காதே. Do not be rebellious in that particular thing. நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். I desire to lead you. நான் உன்னை ஆட்கொள்ள விரும்புகிறேன். I desire to rule over you. நான் உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். I desire so that I might make a blessing to others. ஒரு ஸ்டெப் எடுத்து அவரிடத்தில் நெருங்கினால் அவர் 10 ஸ்டெப் எடுத்து நம்மிடத்தில் வருவார். If we take one step towards Him, He will take 10 steps towards us. நீங்கள் உற்சாகமாய் இருந்தால் அவர் அதிக உற்சாகமாய் இருக்கிறார். If we are enthusiastic, He will be more enthusiastic. நாம் ஒப்பு கொடுத்தால் அதிகமாக பலப்படுத்துவார். If we submit ourselves, He will strengthen us more. நம்ம எத்தனையோ சத்துருக்கள் எதிர்க்க வரப்போகிறது. Then more enemies are going to come against us. நீங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை, மௌனமாய் இருந்தால் போதும். யுத்தம் அவருடையது. அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். It is no need for you to fight because the battle is His and He shall lift the banner of victory. அந்த வல்லமைதான் இந்த சத்தம். And the power is this noise. அந்த ஜெயத்தின் வல்லமைதான் இந்த அந்நிய பாஷை. That big sound of victory is this unknown tongue. ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves. உன்மேல் எனக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று ஆவியானவர் சொன்னார். And the Spirit of God said, I have all the right over you. நாம் பிடிவாதமாய் அவருடைய பாதை விட்டு போனாலும், though we go rebelliously out of His way, அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணி திசை மாற்றலாம் என்று எத்தனை பேர் உரிமை கொடுக்க போகிறோம்? and how many of us going to give the rights to Him so that He might force us to walk in His ways? டயர் பஞ்சர் ஆனாலும் பரவாயில்லை. Though the tire gets punctured, it's okay. படிப்புல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை. Though we fail in our subjects, it's என்னுடைய okay. வேலை போனாலும் பரவாயில்லை. Though I lose my job, it's okay. என் ஆத்துமாவுக்கு நஷ்டம் உண்டாக கூடாது. There should not be any loss to my soul. பரிசுத்தாவினுடைய நடத்திப்பை நான் விட்டு போக கூடாது. I should not go away from the leading of the Spirit. முழு உரிமை கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? And all those who give full rights to Him, lift up your hands. நஷ்டமானாலும் லாபமானாலும் அவர் நம்மை நடத்தட்டும். Whether it is loss or gain, let Him lead us. ஜீவனானாலும் மரணமானாலும் அவர் நம்மை நடத்தட்டும். Let Him be life or death, let Him lead us. சூழ்நிலைகள் அனுகூலமானாலும் பிரதிகூலமானாலும் அவர் நம்மை நடத்தட்டும். Let our situations be favorable or unfavorable, let Him lead us. நம்முடைய கைகளை இப்பொழுது உயர்த்துவது செருபாவினுடைய கையில் இருக்கிற தூக்கு நூல் போல இருக்கிறது. The lifting up our hands, it is like the plummet in the hands of Zerubbabel. அந்த தூக்கு நூலை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த தூக்கு நூலை கண்டு கர்த்தர் களி கூர்ந்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. The scripture says that we cannot do anything with that plummet, but however the scripture says God is rejoicing seeing that plummet. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உயர்த்தின கரங்களை கண்டவர் களி கூறுகிறார். Even now the Spirit of God rejoices the hands that is being lifted up. இது ஒரு சின்ன காரியம் தான், ஆனால் பின்னாடி பெரிய காரியமாய் மாற போகிறது. No, it is a little thing, it is going to be a greater thing in the latter days. இது ஒரு சின்ன ஆரம்பம் தான், ஒரு மகிமையான முடிவாய் மாற போகிறது. No, it is a humble beginning, but it is going to be a glorious end. பரிசுத்த ஆவியானவர் அந்த மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு அவர் பேசும்போது, when the Spirit of God speaks to us with its still small voice, அது சத்தமா கூட இருக்காது, ஒரு ஜென்டில் urging,
மனதில் ஒரு சிறிய ஒரு சிந்தனை, ஒரு ஏவுதலாய் அவர் பேசுவார். It will not be even a voice or so, but it will be a gentle urging. அப்போ அதையும் கூட நாம் டிடெக்ட் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும், அதை பகுத்தறியணும். But even that we should detect it and we should discern it. உடனே கீழ்ப்படியணும். Implicitly, immediately we should obey. அவர் நம்ம அடிச்சு டயரை பங்க்சர் ஆக்கி வேலை பிடுங்கி அதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாம் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நம்ம போய் சாக கூடாதுன்னு சொல்லி அவர் இப்படி எல்லாம் பண்ணுவார், வேற வழி இல்லை. And making the tires to get punctured, removing out of a job and making us to fail, it is not desirous for him. But however, if we disobey, he is forced to do such things. அதனால அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் பழக வேண்டும். So let us be exercised to hear his still small voice. அதுதான் இன்றைக்கு இப்போது நாம் பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தினுடைய நோக்கம். That is the very purpose of the anointing that we have received today. ஆகையால் அவருக்கும் நமக்கும் கனெக்ஷன் விட்டு விடக்கூடாது. The connection between him and us, it should not be broken. இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வர வேண்டும். After the meeting is over, the Spirit of God should always come with us. அவர் நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனையை சொல்ல வேண்டும். He should fix his eyes upon us and he should counsel us. எந்த வழியில் நடக்க வேண்டும், எந்த வழியில் நடக்க கூடாது என்று போதகராய் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். And he should go before us so that he might instruct us in the way that we ought to go and we ought not to go. நம்முடைய பாதையில் பிசாசு வைத்திருக்க அந்த கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை கண்மணி போல் காக்க வேண்டும். He should preserve us as the apple of his eyes so that we might not be entangled in the devil's snare. அவர் நம்முடைய மீட்பராக, நம்முடைய காவலாய் நாம் இருக்க வேண்டும். Let him be our redeemer and let him be our security. அவர் நம்மை நடத்தும்படியான மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுப்போமா. Let us once again lift up our hands and submit so that he might lead us. அவருடைய மெல்லிய சத்தத்தினால் நடத்தப்படுகிறதான அந்த ஜீவியம், A life that we be led by his still small voice. அந்த பரிசுத்த ஆவியானுடைய மெதுவான ஏவுதலுக்கு செவி கொடுக்கிறதான அந்த வாழ்க்கை. A life that can be heed to a gentle urging of the Spirit. ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் இப்ப அபிஷேக் நிரம்பணும், மீட்டிங் முடிச்சோன்னா அவரை மறந்துடக்கூடாது. And after we get filled in the Spirit in the tiring meeting, after the meeting is over, we should not forget. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவரை துக்கப்படுத்தி அவரை மறந்து செவி கொடுக்காம கீழ்ப்படியாம காட்டி பிடிவாதமா நடந்தா அடுத்த சனிக்கிழமை அவர் வருவார், அபிஷேகத்தை தருவார். ஆனால் போன சனிக்கிழமை அபிஷேகத்தை விட அது குறைவா இருக்கும், ஏனென்றால் அவர் துக்கப்படுகிறார். And all throughout the week we again and again grieve him and we disobey. Perhaps we might come to the next tiring meeting and he will fill us, but it will be on a less because we have already grieved him. ஆகையால் நாம் அவரை துக்கப்படுத்தினதற்கு நம்ம மன்னிப்பு கேட்டு விட்டோம். We have already asked forgiveness for we grieving him. இனிமேல் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நடத்த கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். Henceforth God should strengthen us so that we might give heed to him and we obey him. அப்பொழுதுதான் எக்காலம் தொனிக்கும் போது நாம் ரெடியா இருப்போம். Then only when the trumpet shall sound we shall be ready. அந்த ஆயத்தத்தின் வேலையை பலருடைய ஜீவிதத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். And God is doing such a work of preparation in so many of their lives. மற்றவர்கள் ஓடுகிற வேகத்தை விட நாம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தால் இயேசு வரும்போது கைவிடப்படுவோம். If at all we decrease in the speed where others run, then when Jesus come we will be left behind. வேகமாய் ஓடும்படியாக இந்த கடைசி தலைமுறையாக நமக்கு கர்த்தர் பலனை கொடுக்க வேண்டும். God should give us the strength so to the last generation we are supposed to run very fast. அதற்காக ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்துவோம். For yielding to that, let us submit ourselves and lift up our heads. நம்முடைய மனுஷ பலனால் முடியாது. By our physical strength we cannot. நமக்கு பின்மாற்றம் தான் தெரியும், முன்னேற்றம் தெரியாது. We know only backsliding, we do not know about progressing. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரால் நம்மால் வேகமாய் ஓட முடியும். But we can run with that speed by the Spirit of God who strengthens us. நாம் சாதாரண மனுஷர்கள் அல்ல, நாம் மண்பாண்டங்களா இருந்தாலும் இந்த மண்பாண்டத்தில் ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். We are not ordinary people. No, we are earthen vessels. We have received precious things in this vessel. அந்த பொக்கிஷத்தில் ஒரு வல்லமை உண்டு. In that treasure there is a power. வேகமாய் ஓட வைக்கிற வல்லமை. There is a power that can make us to run fast. கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் மாற்றுகிற வல்லமை. A power that can change us as the bride of Christ. அவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா சோத்ரா சோத்ரம் சோத்ரா சோத்ரா சோத்ரம்
அதாவது நமக்கு நீண்ட பிரயாணத்திற்கு போக வேண்டும். So we have a very long journey. அந்த நீண்ட பிரயாணத்துக்கு சின்ன வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தா பத்துமா? So if for that long journey if we take a little bottle of water, it will not be sufficient. இதே போல நமக்கு இருக்கிற போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் ஓட்டத்திற்கும் நம்முடைய இருதய சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. So also the trials and the persecution and all the things that is going to come for us, the power that we have in us, it is not sufficient. அதனால பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நம்மால பெற்றுக்கொள்ள சீக்கிரமா ஃபுல் ஆயிடுறோம். And because of that, because the heart is very small, the fullness of the spirit is easily filled. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சின்னதாய் படைக்கவில்லை, அது விரிவாக்கப்படக்கூடிய இருதயம் தானே, எக்ஸ்பாண்டபிள். ஆனால் அதுல நிறைய சைடுல ஓரங்கள் இந்த பாவம் எல்லாம் போய் ஒட்டி போய் கட்டியாய் சின்னதாயிடுச்சு, இப்போ ஸ்பேஸ் இல்லை. And the heart that God created in us, it is very expandable, but however because of the so many sins that is on the sides of the heart, it is not able to get that. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. A sister was there. முதல் முறை அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது அவங்க பரிசுத்த ஆவியிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் வெடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. And the first time that she received the Spirit of God, she said to the Spirit of God saying, Spirit of God, it is enough, I'm full, if at all I receive more, my heart will burst. அப்போ அலையாக அவங்களுக்கு அபிஷேகம் வந்துட்டே இருந்ததாம். But however the Spirit of God came upon her, waves upon waves. நம்ம சீக்கிரமா நம்ம full ஆயிடுறோம், சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறோம், சீக்கிரமா நமக்கு போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. So easily we get full, very soon easily we get tired, and easily we stop filling in the spirit. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஓரத்தில் இருக்கிற அந்த கட்டியான அந்த கல்லை போன்றதான அந்த சுவரை கர்த்தர் மறுபடியும் சதையானதாய் மாற்றி அதை விரிந்து ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். So the Lord should help us so that the hardened parts on the side of our hearts, which is like a wall, let it be broken, and so that our heart might be expandable. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் குடியிருக்க வேண்டும், இன்னும் அதிக அபிஷேகத்தை பெற வேண்டும், இதற்காக என்னுடைய இருதயம் விரிவாக்கப்படக்கூடிய இருதயமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். And all those who desire saying, yet more my heart should be expanded and yet more it should be broadened, so that I might receive the Spirit of God in all its fullness, lift up your hands. இந்த குறிப்பு யாருக்கு பொருத்தமா இல்லையோ எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. I do not know whether this point is appropriate to any one of you, but it is much more appropriate to me. பரிசுத்த ஆவியானவரை அன்னை அதிகமாய் ஆட்கொள்ள நான் விரும்புகிறேன். I desire so that the Spirit of God might take rule over me more and more. சின்ன உள்ளங்களை ஆவியானவர் பெரிதாக்க வேண்டும். Let God expand the little heart in us. அவர் இன்னும் அதிகமாய் நமக்குள் வர வேண்டும். He should come into us more. நம்முடைய உள்ளம் முழுவதும் அவரே காணப்பட வேண்டும். Let him be in all our souls. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அவர் ஆட்கொள்ள வேண்டும். Let him reign over all our spirit, soul and body. அவரே நம்மை முழுமையாய் நடத்த வேண்டும். He should lead us only. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். Healing ourselves, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்